வணக்கம். வெண்டைக்காய் எப்படி டிஃப்ரெண்ட்டான முறையில் ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. நான் அதுக்கு ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு இப்படி கிராஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. உங்களுக்கு கட் பண்ணுறதுக்காகவே நான் 2 வெண்டைக்காய் தனியாக வச்சுருக்கேன். இப்படி நல்லா கழுவிட்டு இந்த ஃபஸ்ட்டு அந்த மேலே உள்ளதை கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அப்படி கட் பண்ணிக்கணும். இப்படி கிராஸாக கட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நீளமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க வந்து கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் கூடமாக இருக்கும்ல, அதனால் இதை எப்படி செஞ்சுக்குவோம். அவ்வளோதான் வாங்க. இதில் தேவையான மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சுருவோம். வெண்டைக்காயில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அந்த மசாலா பூரா சேர்த்து போட்டு பரட்டி வைப்போம். தயிர் ஃபஸ்ட்டு தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் அது ஒரு 1.25 ஸ்பூன் போதும், பச்சரிசி மாவு அது 1.25 ஸ்பூன் போதும். அதே போல் வெள்ளைப்பூடு வந்து ஒரு 3 பல் எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன். இப்படி அதே போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதுக்காக மிளகுத்தூள் கொஞ்சம் போல் ஒரு 5 மிளகுத்தூளாக போதும். ஒரு தேவையான அளவு உப்பு அது ஒரு 1.25 ஸ்பூன் போதும். இதை அப்படி நல்லா பரட்டி வச்சுருவோம். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது இந்த வெண்டைக்காய் பொரித்து கொடுத்துடலாம். அது இல்லாமல் ரசம் சாதம் வைக்கும்போது நம்ம வீட்டிலே என்றைக்காவது ஒரு நாள் ரசம் வைப்போம் பார்த்திங்களா, சாம்பாரோ புளிக்குழம்பு வைக்காமல், அப்போ வந்து அந்த வெண்டைக்காயை பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் சுள்ளுன்னு நல்லாயிருக்கும், காரசாரமாக நல்லாயிருக்கும். இல்லை தயிர் சாதத்துக்கு நம்ம வெண்டைக்காய் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தயிர் சாதம் தான். தயிர் சாதத்துக்கு அந்த வெண்டைக்காயை பொரித்து கொடுக்கும்போது எல்லாமே வீணாக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறணும். நான் நல்லா பரட்டிட்டேன். நல்லா எல்லா வெண்டைக்காயிலும் இந்த வலுவலுன்னு தான் இருக்கும், ஆனால் நம்ம அதோடு தான் சேர்த்து பரட்டி வச்சோம்னா தான் அது சேர்ந்துக்கும். நல்லா 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி உள்ள காய் உள்ளெல்லாம் உப்பு மிளகாத்தூள்லாம் சாந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துப்போம். இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சம் வெண்டைக்காயை 2 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கைனால் கூட எடுத்துக்கலாம். கரண்டியில் மொத்தமாக விழுந்துருச்சு, கைனால் எடுத்து போகிறேன். கேப் இல்லாமல் எல்லாத்துலேயும் போட்டுருவோம். அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு கிறிஸ்பியாக வெந்துடும். வேகட்டும். இதை அப்படியே வந்து திருப்பி கிண்டி விட்டோம்னு சொன்னால் ஓரளவு திரும்ப நல்லா வெந்துக்கும். கீழ் பாகம் மட்டும் வெந்திருக்கும், மேலே வேகலை இல்லையா, அதை கிளறி விட்டோம்னா அப்படி வெந்துக்கும். பாருங்கள், ஓரளவு வெந்தோடனே தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு பாருங்கள் வெண்டைக்காயெல்லாம். கொஞ்சம் வெந்தோடனே எடுத்துடலாம். இதெல்லாம் வெந்துருச்சு, நல்லா கரெக்டாக பொறுப்பு வந்துருச்சு. தனியாக அள்ளிடலாம் அப்படியே. நல்லா மொறு இருக்கு பாருங்க, பார்க்கும்போதே தெரியுது. அதே போல் அடுத்து இருக்கிற எல்லா காயுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். வெண்டைக்காய் பொரிச்சாச்சு. இதில் லைட்டாக கொஞ்சம் போல் மல்லித்தலையை தூவி விட்டுக்குங்க. தூவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். தினம் நம்ம அது இதுன்னு ஒரு ஸ்நாக்ஸு மொறுன்னு கரைச்சோ மிச்சத்துக்கு தான் கொடுப்போம். இந்த மாதிரி காயாக கொடுக்கும்போது அவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.